அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வாங்க ஜூஸ் குடிக்கலாம். சாத்துக்குடி ஜூஸ் போட போகிறோம். பழம் சூப்பராக இருக்குது. ஒரு பியூர் ஜூஸ் தான் போட போகிறோம். கட் பண்ணி நம்ம மிக்சியில் போடலை. இந்த கட் பண்ணி இதில் ஜூஸ் போட்டு சாறு மட்டும் எடுத்து அப்படியே சர்க்கரை போட்டு நல்லா ஒரு கலக்கி சூப்பராக குடிக்க போகிறோம். இதில் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நன்மைகள் நமக்கு தேவையான அளவுக்கு இதில் சத்துக்கள் நிறைய இருக்குது. அதனால் இந்த பியூராக போட்டு குடிக்க போகிறோம். வாங்க பழம் எப்படி ஜூஸ் போடலாம் பார்க்கலாம். இப்போ பழத்தை கட் பண்ணிடலாம். சாத்துக்குடி பாருங்கள், அப்படியே சென்டரில் பாதியாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், பழம் சூப்பராக கலர் அருமையாக இருக்குது. பார்க்குறதுக்கு பழம் அருமை. அப்படியே சாப்பிடலாம் போல் தோணுது. தோலை உருக்கி வச்சாலும் அப்படியே கூட சாப்பிட்றலாம். அவ்வளோ சூப்பராக அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. நம்ம எவ்வளோ போட போகிறோமோ அவ்வளோ பழம் வந்து இவ்வளோ கட் பண்ணிடலாம். பழம் சூப்பராக தான் இருக்குது. சில சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா மேலே பச்சை கலராக இருக்கும். இந்த பழம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக வந்து நம்ம கலர் சூப்பர் கலரில் தான் இருக்குது. ஓகேங்களா, எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம். இப்போது பழம் சூப்பராக கட் பண்ணிட்டோம். பழம் வந்து பாருங்கள் சாரம் அருமையான சூப்பராக பார்க்கறதுக்கு அப்படியே அருமையாக அப்படியே ஜூஸை போட்டுருவோம். பாருங்கள், பழம் எடுத்துக்கலாங்க. பழம் எடுத்துக்க பாருங்கள், என்ன போதும். அப்படியே மேலே திரும்பினீங்கன்னா இந்த சாறு மட்டும் தனியாக போயிடுங்க. இந்த விதைகள்லாம் வந்து மேலே நின்றோம் பாருங்கள், சூப்பராக வந்துடுச்சு. இந்த விதைகள் மட்டும் மேலே நின்றோம். இந்த சாறு மட்டும் உள்ளே போயிடும். அதே போல் சும்மா ஒரு 4 திருவிட்டுனா போதுங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக வந்துடுச்சு. ஓகேங்களா, இதே போல் நம்ம எல்லாத்தையும் சூப்பராக இந்த சாறை மட்டும் எடுத்துக்கணும். நீங்கள் மிக்சியில் தான் போடணும், உங்கள் விருப்பம். நீங்கள் மிக்சியில் கூட போட்டுக்கலாம். மிக்சியில் போட்டால் அந்த போட்ட உடனே கொஞ்சம் சீக்கிரம் குடிச்சிடணும். இல்லைன்னா நீங்கள் லைட்டாக கசப்பு தன்மை வந்துடும். சரிங்களா, இது எப்படி இதுவே ஃபியூராக போடுறது கொஞ்சம் லேட்டாக குடித்தாலும் ஒன்றும் ஆகாது. ஓகேங்களா, இப்போ இந்த சாரை தனியாக எடுத்துடலாம். இந்த சாறு மட்டும் தனியாக எடுத்துடலாம். இப்போது பியூர் தண்ணிக்கெலாம் அதை ஊற்றுங்க. பியூர் இது 1 கிளாஸ் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் போட்டு எடுத்தால் இன்னும் சூப்பராக இருக்கும். இன்னும் கொஞ்சம் புரியல இருக்குது. ஓகேங்களா, அதேபோல் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துடலாம். பாருங்கள், ஜூஸ் வந்து போட்டாச்சு. நம்ம க்ளீனாக மிக்சியில் போடலாங்க. அது வந்து பியூராக தான் போட்டிருக்கோம் சாத்துக்குடி ஜூஸு. இந்த விதைகள் திப்பிகளும் மேலே நின்றோம். இப்போ நம்ம அப்படியே எடுத்து ஊற்றிக்கலாம். விதைகளாக மேலே நின்றுங்க. இது ஜூஸு ஊற்றிடலாம். ஏழு பழம் போட்டிருக்கோம். இந்த 7 பழத்துக்கு 2 கிளாஸ் வந்துருக்கு. இது 1 கிளாஸ் எவ்வளோ தெரில. 7 கிளாஸ் போட்டிருக்குங்க. 2.5 கிளாஸ் தான் வந்துருக்குங்க. இப்போ 10 பழம் போடுங்க. அந்த 10 பழத்தில் 3 கிளாஸ் தான் வந்திருக்கு. இதுக்கு நீங்கள் தேவைப்பட்டால் அப்படியே குடிக்கிறதாலும் குடிச்சிக்கலாம், இல்லை சர்க்கரை போடலாம். நான் சர்க்கரை பாகு ரெடி பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் போதும். ஒன்று ஒரு சின்ன கரண்டி, இது சட்னி கரண்டி, ஒன்று ஊற்றினா போதுமாங்க. அப்படியே கலக்கலாம். இது போட்டால் என்னாகுன்னு பார்த்தீங்கன்னா, சர்க்கரை போட்டால் அந்த கரைக்கிறதுக்கு 2 நிமிஷம் ஆகும். நம்ம இதை அப்படியே ஊற்றி கலக்கிட்டோம். அவ்வளோதாங்க, அப்படியே குடிச்சிட போகிறோம். செம்ம டேஸ்ட்டில். ஓகேங்களா, பாருங்கள், பியூர் ஜூஸு நம்ம மிக்சியில் போடாமல் இந்த ஜூஸ் போடுற மிஷினை வச்சு கரெக்டாக போட்டிருக்கோம். டேஸ்ட் எப்படி குடிச்சு பார்த்துலாங்களா. சாத்துக்குடி ஜூஸு சூப்பர் பியூர் ஜூஸு, அருமையாக டேஸ்ட், சூப்பராக அருமையாக இருக்குது. இந்த சாத்துக்குடி நன்மைகளை பற்றி என்ன தெரிஞ்சுக்கலாம். நம்ம ஜூஸ் குடிக்கிறோன்னா இந்த நன்மை என்ன தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் மனசு சந்தோஷமாக இருக்கும். எதுக்கெல்லாம் நல்லது, என்ன உடம்புக்கு நமக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் இன்னும் அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க இப்போ நன்மை பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்துலாம்.
மோசம்பி ஜூஸ் ஹெல்த்தி பெனிஃபிட்ஸ் பார்த்துலாங்களா? ஓகே, பார்க்கலாம். இந்த சாத்துக்குடி வந்து பார்த்திங்கன்னா இப்போ நன்மை என்னன்னு ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? சாத்துக்குடி அதன் விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்களால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறது, மலச்சிக்கலை போக்குகிறது, இரத்த ஓட்டத்தை மேம்படுத்துகிறது மற்றும் சோர்வை போக்கி உடல் புத்துணர்ச்சி அளிக்கிறது. சாத்துக்குடி பழத்தின் முக்கிய நன்மைகள். நோய் எதிர்ப்பு சக்தி. சாத்துக்குடியில் உள்ள விட்டமின் சி மற்றும் பிற ஆன்டி ஆக்சிடென்ட்கள் உடலில் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்படுத்தி காய்ச்சல் மற்றும் சளி போன்ற நோய்களை எதிர்த்து போராட உதவுகிறது. செரிமான மண்டல ஆரோக்கியம். இதில் உள்ள நார்ச்சத்து மலத்தை மென்மையாக்கி மலச்சிக்கலை போக்க உதவுகிறது. மேலும் இது குணப்படுத்துகிறது. உடல் பெறுதல் நோயினால் பாதிக்கப்படுபவர்கள் சாத்துக்குடி சாற்றை அருந்தினால் மூலம் விரைவில் உடல் தேறி புத்துணர்ச்சி பெற்று உடல் வலுப்பெறும். சோர்வை போக்கும். உடலுக்கு தேவையான சத்துக்களை அளித்து சோர்வை போக்கி புத்துணர்ச்சி அடைய உதவுகிறது. இரத்த ஓட்டத்தை அதிகரிக்கும். சாத்துக்குடி இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி உடல் உறுப்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொண்டு செல்ல உதவுகிறது. குளிர்ச்சி தரும். இது கோடை காலங்களில் உடலுக்கு குளிர்ச்சி அளிக்கும் ஒரு சிறந்த பழமாகும். என்னைகளே, இந்த பழத்தில் என்ன நன்மைகள் பார்த்துக்கிங்களா? இந்த பழத்தில் அவ்வளோ நன்மைகள் இருக்குது. இது கேஜி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில இடங்களில் 40 ரூபா, சில இடங்களில் 30, சில 50, 60. அதாவது சைஸை பொறுத்த அளவுக்கு, பழத்தை பொறுத்த அளவுக்கு சில இடங்களில் ரேட்டுகள் இருக்குது. ஆனால் அந்த பழத்தில் வந்து இவ்வளோ நன்மைகள் இருக்குது. அதனால் இந்த பழத்தை கண்டிப்பாக வாங்கிட்டு வாங்க, சாப்பிடுங்க. எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்குது. நோய் சக்தி அதிகமாக இருக்குது. இன்னும் பல நன்மைகள் இருக்குது சாத்துக்குடியில். ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நாளை நன்றி. அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் வாங்க ஜூஸ் குடிக்கலாம். என்ன காய்ஸ், எப்படி இருக்கிறீங்க? எல்லோரும் கமெண்டில் சொல்லுங்கள், எப்படி இருக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, அனைவருக்கும் வணக்கம். இதேபோல் நீங்களும் பியூரான ஒரு ஜூஸை போட்டு பிடிச்சி எல்லோரும் ஆரோக்கியமாக இருக்கலாம். இதே மிக்சியில் போட்டோம்னா இப்போ 10 பழம் போட்டோம். இதே போல் 10 பழத்தில் ஒரு 3 கிளாஸ் வந்திருக்கு. அதே நம்ம வந்து ஒரு 10 பழம் நம்ம தண்ணி ஊற்றி போட்டோம்னா 3 கிளாஸை 10 கிளாஸாக மாற்றலாம். அதுக்கு இது மாதிரி சர்க்கரையை போட்டு 10 கிளாஸாகவும் மாற்றலாம். ஓகேங்களா? பியூராக செஞ்சாலும் 3 கிளாஸாக வந்திருக்கு. அதே நம்ம தண்ணி ஊற்றி மிக்சியில் சர்க்கரைலாம் போட்டு அரைச்சி வடிக்கிட்டும் போது ஒரு 10 கிளாஸோடு போடலாம். ஓகே, அந்த மாதிரி விருப்பம் அந்த மாதிரி நீங்கள் பாராளும் செஞ்சு சாப்பிட்லாம். ஓகே காய்ஸ்.